சர்க்குருவே சரணம். சாமியை பார்க்கறதுக்கு கூட்டமாக உட்காந்துருப்பாங்க எல்லாருமே. சாமி அமைதியாக உட்கார வச்சுருப்பாங்க. எல்லாருமே அப்படியே அங்கங்கே உட்காந்துருப்பாங்க. சாமி அப்படியே ஒரு இடத்துல உட்காந்துருப்பாங்க, கட்டில் போட்டு உட்காந்துருப்பாங்க, நடந்துகிட்ருப்பாங்க, ஏதாவது சாமி செஞ்சிட்ருப்பாங்க. அப்போ சாமி ஏதாவது வார்த்தையை சொல்லுவாங்க. அதாவது அங்கே உட்காந்துருக்க அந்த 100 பேர் மத்தியில் அந்த நூற்றுக்கணக்கான பேர்லையும் மனசுக்குள்ளே என்னென்ன கவலையில் வந்திருக்காங்களோ அந்த விஷயமா அதோடைய இல்லை கனெக்டிவாக ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. இவங்க என்ன வேண்டிட்டு போயிருக்காங்களோ அந்த வார்த்தைக்கு அது பதிலாக இருக்கும். அந்த பதில் பார்த்திங்கன்னா 100 பேருக்கும் பொருந்துகிற மாதிரி இருக்கும். அந்த பதில் ஒரு பொண்ணு கேட்டு போயிருப்பாங்க, மாப்பிள்ளை அமையலைன்னு சொல்லி, அவங்களுக்கும் அந்த பதில் பொருந்தும். ஒரு இடம் வைக்கல சாமி அப்போ போயிருப்பாங்க, அவங்களுக்கும் பதில் பொருந்தும். உடல்நிலை சரியில்லை சரிவுனுங்க சாமின்னு சொல்லியிருப்பாங்க, அவங்களுக்கும் அந்த பதில் பொருந்தும். இப்படி நூற்றுக்கணக்கான பேருக்கும் ஒரு பதில்லையே பதில் சொல்லிடுவாங்க. அவங்க மனசுக்குள்ள நினச்சிக்குவாங்க, நான் வந்தேன் சாமி என் கவலையெல்லாம் தீர்த்து வச்சுட்டாங்க, நான் என்ன கேட்டு வந்தேனோ அதுக்கு சரியான பதில் கொடுத்துட்டாங்க சாமி, எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு போவாங்க. அந்த விஷயம் நடந்துடும். பாருங்கள் எவ்வளோ ஆச்சரியம்னு. அப்போ இவங்களுடைய கோரிக்கை வேணால் வெவ்வேறாக இருக்கலாம், பதில் ஒரே பதில் தான். அப்படி கொடுக்குற யார் கொடுப்பா? இறைவன் தான் கொடுப்பாங்க. அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், கணக்கம்பட்டி பகவான் இறைவன். நான் பகவான் குறிப்பிடுறது காரணமே பரம்பொருள். அவங்க மகான், அவர் சித்தர், அவர் சித்தர் கோயிலுக்கு போகலாமா இதெல்லாம் சொல்லாதீங்க, புரியாமல் பேசாதீங்க. அவர் கடவுள். பகவான் சர்க்குரு கடவுள். அவர் நினச்சா எல்லாருக்கும் எல்லாம் வழங்க முடியும். ஒரு இதில் குறிப்பிட்டிருக்காங்க, பார்வதி தேவி, சரஸ்வதி தேவி, லக்ஷ்மி தேவி நிற்கிறாங்கடா சாமி, யாருக்கு எதுவும் கொடுக்கணுமா சொல்லுங்கள் சாமின்னு கேட்குறாங்கடா சாமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க நின்று எது நீங்கள் சொல்லுங்கள் கொடுக்கணுமான்னு கேட்குறாங்களாம் சாமிக்கிட்ட. ஆர்டர் போடுங்க, நாங்கள் ஜாங்ஷன் பண்ணுறோம், நீங்கள் சொன்னால் செய்ய தயாராகிறோன்னு காத்து நிற்கிறாங்க சாமின்னு சொல்கிறார் பகவான். ஒரு முறை கையை காமிச்சு கண்ணசஞ்சா எங்கள் வாழ்க்கையும் உயர்ந்து வரும்ல, அப்படியே நாங்கள் கவலைப்படணும். பகவான் சர்க்குரு இருக்கார், காப்பாற்றுவார். அந்த நம்பிக்கையோடு வாழுங்க. சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம்.